Panda. I got broads in Atlanta. Just to throw me in the family. Credit cards and the scammers. Hitting the licks in the band. Legacies. ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் பிடிஜி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேறு லெவலான கில்டு விசஸ் கில்டு வார் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கைஸ், பார்த்தீங்கன்னா எமண்டா கில்டில் வந்து எப்படி செய்யணும் ஒரு வீடியோ போட்டுருப்பேன்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்மளால் போட முடியல. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் எப்படி செய்யுதுன்னு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கில்டோட ஐடி போட்டிருப்பேன். அதை வந்து கில்டு ஃப்ரீ ஃபயரில் போய்ட்டு கில்டு சேர்றதுல போட்டிங்கன்னா சர்ச் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கில்டில் சேர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து லெவல் வந்து 55 இருக்கணும், அதாவது 55 லெவலாக இருக்கணும். ரேங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் மினிமம் டைமண்ட் ஒன்றாவது இருக்கணும், கண்டிப்பாக டைமண்ட் ஒன்றாவது இருக்கணும் மினிமம். அப்புறம் வந்து சேரணும்னா நேம் கண்டிப்பாக மாற்றணும். ஸோ எப்படி இப்போ நேம் இல்லைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்போம். ஃபாண்ட்டெல்லாம் நடுவில் உங்கள் நேம் வச்சுட்டு அந்த ஃபாண்ட்டு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ஃபாண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம கில்டுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நான் அந்த ஃபாண்ட்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். அதை எடுத்து நீங்கள் நேம் வரலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க அந்த கில்டு வார் மேட்சை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி செத்துருப்பேன். அதை டக்குன்னு வந்து நம்மளை இடையில போட்டுருப்பாங்க, ஒரு ஆள் நாக் பண்ணிட்டு என்ன முடிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்எம்டி ஹரியையும் முடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டாங்களா. நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு வந்து இங்கே நடக்குது. என்ன இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பியாவில் நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட்லாம் எடுத்துகிட்டு சரி அழுத்திடுவோண்டான்னு அப்படின்னு புஷ் பண்ணியிருக்கேன். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சைடில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல்லா நாக் பண்ணிட்டாங்க. சரி நாங்கள் எப்படி டக்குனு புஷ் பண்ணிட்டு டக்குனு அங்கிட்டு க்ளோவால் போடலான்னு பார்த்தா இங்கே வந்து க்ளோவால் போடும்போது கரெக்டாக நம்ம அப்துல்லா முடிச்சிட்டாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹரியை நாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட்டில் 2 புல்லட் அழுத்திருப்பேன். டேமேஜ் தான் நல்லா தான் பிடிச்சா நான் நாக் ஆகலான்னு தெரியல, அவன் தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் மட்டும்தான் இருக்கார். அவரும் அடிக்க ட்ரை பண்ணுவார், க்ளோவெல்லாம் போட்டுருவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனையும் முடிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது ரவுண்டு தான் ஃபேக்ட்ரியில் வந்துருக்குமா. இந்த இடத்துல நாங்கள் தோற்றுருப்போம் தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து தான் ஆட்டமே ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் இப்படி ஏறி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று இதெல்லாம் தெரியல, சர்ற 100 உசுறு குறைஞ்சிருச்சு. டக்குன்னு ஏறி பார்த்தா டக்குன்னு பார்த்தா நம்ம டீமில் பார்த்தா 2 பேர் நாக் ஆகிட்டாங்க. 2 பேர் நாக் பண்ணி கில் எடுத்தாங்க. சரி இங்கிட்டு க்ளோவல் போட்டு கில் அடிக்கலான்னு பார்த்தா வந்து சட்ஸ் முடிச்சு விட்டாங்க. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் இருந்தால் நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே இவங்களை விட்டால் சரிப்படாதடா அப்படின்னு அந்த கில்டை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட்டில் செம்ம டேமேஜ். மறுபடியும் ஒரு டேமேஜ் கொடுத்து அவனை முடிச்சுட்டு நாக்கெல்லாம் பண்ணிட்டு நாக் பண்ணிட்டு அவனை முடிச்சு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் வந்து கில் எடுத்து கொடுத்துட்டா, கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க ஆப்போசிட் அந்த கில்டில். சரி இவங்களை விடக்கூடாதுடா, நல்லா முடிச்சேன் ஒன்று வந்துட்டோம். இங்கிட்ட பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனிமி இருப்பான், அவனை அடிக்கலான்னு பார்த்தா ரவுண்ட் அப் க்ளோவால் போட்டுருவான். சரி க்ளோவால் தான் உடைக்கக்கூடாது, வெளில வரட்டும் வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு எனிமி இருப்பான். சரி நான் வந்து இங்கே நம்ம டீம்மேட்டை வந்து அங்கிட்டு போக சொல்லிட்டு இங்கிட்ட ரெடியாக இருந்தேன். அதாவது இவன் எப்படி இருந்தாலும் வெளில தானே வந்து அவனைக்கு முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு இவனுக்கும் டேமேஜ் கொடுத்தேன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டு நின்றுவான். இந்த சைடு டேமேஜ் பிடிக்கலான்னு பார்த்தா வேறு யாராவது அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம்மேட்டே 2 பேரையும் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு இன்னும் விக்ட்ரி ஆகும். பாருங்கள், இந்த இடத்துல புஷ் பண்ணிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு இந்த ரவுண்டு வின் பண்ணியாச்சு. அடுத்து 5th ரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது, கேப்டவுனில் நடந்துகிட்டு இருக்குது. சரி நாங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்கள் 3 ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே விட்டு அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும். நாங்கள் வந்து டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ரவுண்ட் அப்படின்னு நல்லா கொஞ்சம் ஸ்குவாட் காம்பினேஷன்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் போட்டு ஒரு க்ளோவால் போட்டு இங்கிட்ட வந்து பார்த்தா அவங்க வந்து ரவுண்ட் அப் க்ளோவால் போட்டு நாங்கள் ஆப்போசிட்டில் நின்றுருக்காங்க. இங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் டவுன் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு ரவுண்ட் அப் க்ளோவால் போட்டு ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரி நம்ம பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நம்ம அப்துல்லும் ஒரு க்ளோவால் போட்டு கவரில் நிற்பார். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக திறந்துட்டு போகும்போது ஒருத்தன் வாண்டடாக வருவான், ஒரு அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. இங்கோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான டேமேஜ் டபுள் ஷாட்டில் ஒரு அழுத்திருப்பாங்க. கரெக்டாக நம்ம டவுன் பண்ணவங்களை முடிச்சுட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கெட் போடலான்னு வருவேன். இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேயர் வந்து நம்ம வில்லன் மேலே கை வைப்பார், அவருக்கு டேமேஜ் கொடுத்தா நம்ம வில்லன் நாக் பண்ணுறாரு. இங்கிட்ட பார்த்திங்கன்னா வாண்டடாக ஒருத்தர் வந்து கடைசியாக வந்து மாட்டிக்கிட்டான். சரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ரவுண்டு வின் பண்ணியாச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன தப்பு பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வந்து எந்த கில்டோட ஆடுறேன்னு சொல்ல மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ஜி கேமிங்னு ஒரு கில்டோட இந்த மேட்ச் வந்து ஆடிருப்போம். ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல் பேரையும் மாற்ற போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ பிடிஜின்னு போய் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து இதில் யூடியூப்லேயே வராது. ஏன்னா ஆல்ரெடி அந்த பேரில் ஒரு ஃபுல் ஃபார்மில் வந்து வேறு ஒரு சேனல் இருக்குது, அதனால் வராது. நம்ம சேனல் எப்பயுமே வராது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சேனல் வந்து இன்னும் 2 நாளில் வந்து ஒய்எம்டி டார்க்னு, அதாவது என் கிட்ட அந்த இது கில்டு நேம் அந்த மாதிரியே மாற்றி வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வாண்டடாக ஒருத்தையும் வந்து மாட்டிக்கிட்டேன். அவனை வந்து நாக் பண்ணி போட்டு இப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேமேஜும் போயிடும், ஹெல்த்து போயிடும். நல்லா இது பண்ணிடுவேன். மெடிக்கெட் போட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹரி ப்ரோவை நாக் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது இனிமேல் டவுன் பண்ணலான்னு பார்த்தா ரவுண்ட் அப் க்ளோவாலே போட்டு இது நிற்கிறாங்க. இது க்ளோவாலையும் உடைக்கக்கூடாது, நம்மளும் பொறுமையாக வெயிட் பண்ண வெளில வந்தோன்னு அடிச்சிருவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே போயிருக்கோம். இங்கே நம்ம பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஜோனில் தான் எலிமினேட் ஆக போகிறோம். இங்கே நம்ம பாருங்கள், நான் முதல்ல போயிருந்தால் கூட நினச்சா போயிருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஜோனில் மாறினேன். கிட்டத்தட்ட ஜோனில் போவேன், நான் எலிமினேட் ஆகிடுவேன்.
அந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம எலிமினேட் ஆகினால தோத்தாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் விட்டுருக்காங்க, செந்தோசாவில் விட்டுருக்காங்க. சரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லைட்டாக ரொம்ப குழம்புலாம் புஷ் பண்ணல, லைட்டாக புஷ் பண்ணி ரெடியாக இருந்தோம். அவங்களாம் வந்து லைட்டாக ஹெட் இதெல்லாம் காமிச்சா அடிப்போம். பார்த்திங்கன்னா இது வருவார், அந்த ஜெர்சி போட்டு வருவாரா, ஒரு டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தால் அது மறுபடியும் ஹீல் பண்ணிக்கிருந்தார், க்ளோவால் போட்டு ஹீல் பண்ணிக்கிருந்தார். சரி நம்ம இங்கிட்ட வந்து அடிப்போம். இங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தியாச்சு. இங்கிட்ட ஒருத்தர் இனிமேல் வருவான் வந்துட்டா, அவனை வந்து யூஎம்பி அழுத்தி நாக் பண்ணி கடைசியில் கில்லும் எடுத்தாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான் இருப்பான், அது வந்து நம்ம டீம்மேட் யாரும் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவைவ் பண்ண வருவோம் நம்ம அப்துல் ப்ரோ. கடைசியில் பார்த்திங்கன்னா அதனாலே வந்து மாட்டிக்கிட்டோம். அங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஹரி ப்ரோ வந்து அவரை கடைசியாக முடிச்சிருவார். அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நடந்திருக்கா, அப்சர்வேட்டர் நடந்திருக்கா. சரி இந்த இடத்துல வந்து டெசர்ட்டிக்கில் ஒரு தூக்குனா ஒன் டேப் விழுக்குமே வந்தா அப்படின்னு பார்த்தா க்ளோவால் போட்டு கவராக வந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 67 டேமேஜ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எனிமி டவுன் பண்ணியாச்சு. டவுன் பண்ணி கடைசியில் கில்லும் எடுத்தாச்சு. இங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் ப்ரோ யாரையும் நாக் பண்ணிட்டாங்க. ஒரு டவுன் டாப் க்ளோவால் போட்டு ரிவைவ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜோன் வந்துருமா நம்ம இல்லை வெளில வந்துருவேன். ஏன்னா ஜோனுக்குள்ளேருந்து கரெக்டாக ஒருத்தர் வருவார் எனிமி, கரெக்டாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நான் ஜோனுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டேன். போன ரவுண்டில் பண்ண தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஜோனுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டேன்னா ஏன்னா பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் க்ளோவால் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. நம்ம டீம்மேட்லாம் வந்து அந்த வண்டி மேலே ஏறி உள்ளே போய் அடிச்சிருவாங்க. கடைசியாக நம்ம பார்த்திங்கன்னா க்ளோவால்லாம் உடைக்கல. அடுத்த ரவுண்டு பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து 4v4 சம்மா வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா மில்லில் லைட்டாக ஓப்பன் ஆகட்டும் ஏறிக்கிட்டு இருப்போம். மண்டியே இச்சாச்சு யூஎம்பி வச்சு. அடுத்து பாருங்கள் கரெக்டாக க்ளோவால் போட்டு ரெடியாக நினைப்பேன். அதாவது 100 வருவாங்க அடிச்சுக்கொண்டு நின்றுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் வருவார். டேமேஜ் ஒரு எனிமி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இங்கிட்ட ஒரு டேமேஜ் லைட்டாக இது பண்ணணும்னு கரெக்டாக கீழே இறங்கிட்டேன். சரி அங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் யாரும் நாக் பண்ணிட்டாங்க. டக்குன்னு ஏற ஆரம்பிச்சு அங்கே போய் நம்ம வில்லன் ப்ரோ இதே பண்ண போட்டாரா. சரி எனிமி அடிப்போம் போய் ஒரு டேமேஜ் கொடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக இதாகிடும். நம்மளுக்கு வந்து ஹெல்த் எல்லாம் டவுன் ஆகிடும். சரி சுற்றி க்ளோவால் போட்டாலும் எங்கிட்ட ஒரு கேப் இருக்கும். க்ளோவால் திறந்துக்கிட்டே இருக்கும்போது உள்ளே போய் வந்து அடிச்சிருவானா. அடுத்து பாருங்கள் நம்ம டீம்மேட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டில் எல்லாரையும் நாக் பண்ணிட்டாங்க. கடைசியாக நம்ம அப்துல் ப்ரோ மட்டும்தான் இருப்பார். இது பார்த்திங்கன்னா வந்து கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தால அவர் ஆரம்பி தூக்கிட்டு வந்து சும்மா காமெடி பண்ணியிருந்தார். முன்னாடி பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலே ஏறி அடிக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் டேமேஜ் இல்லை, கரெக்டாக உள்ளே இருக்காது. 2 பேரும் வந்து க்ளோவால் சுற்றி போட்டு அடிச்சிருவாங்க கடைசியாக. அடுத்த ரவுண்டு பாருங்கள் கிளாக் டவரில் வந்துருக்கும். கரெக்டாக ஒரு டைம் வருவான் மண்டை இது எப்படி ஒரு 100-150 டேமேஜ். இந்த மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிட்ட ஒரு ஹெட்டு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஆளை நாக் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள் இன்னொருத்தர் எனக்கு ஹெட்டு போடலான்னு பார்த்துருந்தா என்னன்னு அங்கே நின்று அடிச்சிருந்தார். பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் கொடுத்துருக்கோம். கடைசி நாக் ஆகல ஜோன் நாக்கானால நம்ம டீம்மேட் டேமேஜ் கொடுத்து கில் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இவர் வில்லன் ப்ரோட க்ளோவால் லைட்டாக மாட்டிக்கிட்டு சரி நம்ம வந்து லாங்கிலேருந்தே டேமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருந்தே நம்ம டீம்மேட்டை போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் இந்த ரவுண்டு வின் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ரவுண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ப்ளஸ்ஸாக வந்து மறுபடியும் கிளாக்காக வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டைம் வருவான் மறுபடியும் வாண்டடாக கரெக்டாக ஹெட்டு தாம்சன் வச்சு ஹெட்டு தூக்கிட்டோமா, ஹெட்டு விழுந்துருச்சு. சரின்னு பார்த்திங்கன்னா ரெடியாக நிற்போம். அங்கிட்ட வந்து க்ளோவால் சைடில் தான் நிற்பேன். கரெக்டாக அப்படி வந்து அடிச்சுக்கலான்ட்டாலும் ஆப்போசிட்லேயும் புஷ் பண்ணி கொஞ்சம் நின்று அடிப்பாங்க. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம புஷ் பண்ணால் கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. தூக்குனாங்கன்னா ஓடி வரும்போது ஹெட்டு விழுவதனால கொஞ்சம் நின்று அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் பொறுத்து எல்லாருமே இருப்போமா அப்படின்னா என் க்ளோவால் இல்லை ஒரு டீம்மேட் க்ளோவால் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டாராங்கிட்டு. இங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம அவங்க ஏரியா அடிக்க பார்ப்பாங்க, நானும் ஏரியா அடிக்க பார்ப்பாங்க. பார்த்திங்கன்னா க்ளோவால்லாம் போட்டு எடுத்து கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல குதிச்சு அடிக்கலான்னு பார்ப்போம். எடுத்த க்ளோவால் போட்டுவாங்க. கரெக்டாக இவர் வந்து நம்மளை நாக் பண்ணிடுவாரா இல்லை நான் நாக் பண்ணிடுவேன் நீ ஆகும். இந்த இடத்துல டேமேஜெல்லாம் கொடுத்து க்ளோவால்லாம் போட்டு மூவ்மெண்ட் கொடுப்பேன். இதில் பார்த்திங்கன்னா சுற்றி போய் மெடிக்கிட் போட்டுக்கிருப்பேன் நினைக்கிறேன். ஹீல் பண்ணிடுவேன் டேமேஜ் இங்கே இல்லாதுன்னு. இந்த இடத்துல ஓரமாக வந்து நம்ம இதை ஹீல் பண்ணியிருப்போம். அங்கிட்ட அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் வந்து அவனை முடிச்சிருவான், அதான் அந்த இனிமையை முடிச்சிருவார். இங்கிட்ட பார்த்திங்கன்னா மேலே உள்ளவனுக்கு லைட்டாக டபுள் ஷாட்டில் லைட்டாக டேமேஜ் கொடுத்துட்டு போய் புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் டக்குன்னு. ஏன்னா நம்ம சும்மா புஷ் பண்ணியிருந்தோம்னா அப்புறம் நம்மளுக்கு ஹெட் ஈஸியாக விடுங்க. அதனால் டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிடும். ஜோன் வேறு ஆரம்பிச்சிருச்சா அப்புறம் ஜோனில் மாட்டிக்கிட்டோம்னா அதே பிரச்சனை டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். இந்த இடத்துல பாருங்க ஏறி ஒரே அடி தான் சத்துன்னு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 ரவுண்டு வின் மேட்ச்சு சரியான கம்பேக் கொடுத்துலாம் வந்தோம் அந்த மேட்ச்சில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதே ரவுண்டில் நம்ம வந்து மேட்ச்சை முடிச்சிடும்னு நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல முடிக்க முடியாது. திருப்பி 6 கார் போயிடும். அந்த இடத்துல தான் வேறு லெவலில் ஆடிருப்போம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஓவராக ரஷ் பண்ணி நம்மளே வாண்டடாக ஆடி வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு க்ளோவால்லாம் கூட கொஞ்சம் நின்று பார்த்துக்கணும் வர்றாங்களா வந்து அப்படியே அடிப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடிக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இங்கிட்டே ஏறும்போது அங்கிட்ட நம்ம ஹரி ப்ரோ நாக் பண்ணிட்டாங்க. சரி இங்கிட்ட ஒரு நாக்கப் பண்ணிட்டு அவரை முடிச்சுட்டு எடுக்கணும். அப்படியே ஹரி ப்ரோ ரிலீவ் பண்ணலான்னு பார்த்தா டோட்டலாக முடிச்சிட்டாங்க. இங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் ப்ரோவை முடிச்சிட்டாங்க. சரி என்னடா இது எப்போ முடிச்சானே தெரியல. இந்த மாதிரி 2 சைடுமே முடிச்சிட்டாங்களா, சரி இன்னும் 2 பேர் தானே முடிச்சிடலாம். அங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் ப்ரோ ஒருத்தர் முடிச்சுடுவார். சரி முடிச்சிடலான்னு ஒரு இதில் இருந்தேன். பார்த்திங்கன்னா எப்படி இது டக்குன்னு 2 பேரும் வந்து 2 சேர்ந்து அடிச்சிடுவாங்க டக்குன்னு. இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் ப்ரோ வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். புஷ் பண்ணி மெடிக்கிட் போட போவார். அப்போ தான் அந்த ஜோனை மெடிக்கிட்டே போட விடாது கடைசி வரைக்கும். இன்னும் வந்து அடிக்க பார்ப்பேன் நான் அந்த இடத்துல ப்ளூவால், அதனால் 2 பேரையும் சேர்ந்து அடிச்சிடுவாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா கடைசி ரவுண்டு ஒரு ஆளை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வீடியோ லைட்டாக கட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஆளை முடிச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் 3 பேர் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க. எங்கள் டைமில் வந்து 4 பேருமே இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டே இருந்தோம். அந்த வாடி தேடி முடிச்சாங்கண்டா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தோம் இனிமையாக எங்கே இருக்காங்கன்னு.
பாருங்க. ஆனால் நாங்களும் க்ளோவால் போட்டு தேடுவோம். அந்த கடைசி ரவுண்ட் அதனால் ரொம்ப கவராக இருந்தாலும் நான் இங்கிட்ட அடித்தா பார்த்திங்கன்னா நம்ம எனிமி நினச்சிட்டு நம்ம அப்துல் ப்ரோ சரி பார்த்திங்கன்னா நம்ம இங்கிட்ட அப்துல் ப்ரோ ஒரு ஆளை முடிச்சிடுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வில்லனோ ஹரியோ முடிச்சிருவாங்க. யாரோ ஒரு ஆள் முடிச்சுட்டு பேலன்ஸ் ஒரே ஒரு ஆள் தான். நாங்கள் அப்படியே இதுக்கு மேலே விடக்கூடாது, அவ்வளோ தான் ஜெயிச்சாச்சுன்னு இருந்தால் இங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் ப்ரோ வேறு நாக் பண்ணிடுவாங்க. டக்குன்னு அடிக்கலான்னு பார்த்தா ஜோனில் மடி எலிமினேட் ஆகாது. இல்லை நம்ம அப்துல் ப்ரோ போட்டு வரான்னு ஞாபகம் இல்லை. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு. ஸோ கைஸ், இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து நாளைக்கு பார்க்குறேன் உங்களை.